ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செல்வி அவங்க மதுரை திருப்பரங்குன்றத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம நேத்தே வந்துட்டாங்க. நம்ம இன்னைக்குதான் வீடியோ எடுக்கிறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம நேத்து பேசிக் சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்னென்னன்றத அவங்களே சொல்ல போறாங்க. சிஸ்டர், இப்ப அது என்னது சொல்லுங்க. பிரேக்ல எத்தனை விரல் வைக்கணும்? பிரேக்ல 4 விரல் வைக்கணும். இது டிமாண்ட் ரைட் சுவிட்ச், இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடுனா அண்ட் ரைட் சைடுனா கீழ உள்ளது. நடுவுல புஷ் பண்ணா ஆஃப் ஆயிடும். லாங் பிரஸ் பண்ணனும். அத நீங்க சொல்லணும். ஓகே சார். நடுவுல லாங் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இது ஹாரன். ஓகே, வெரி குட். எல்லாரும் உங்களுக்கு தம்ப் தம்ப்ல தான் கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஹேண்ட் லூஸா தான் வச்சிருக்கீங்க. லைட்டா ஒரு பிஞ்ச் கொடுத்தா ரேஸ் ஆகும். ஒரு பிஞ்ச் முன்னாடி கொடுத்தா க்ளோஸ் ஆகும். அதாவது ரேசிங் க்ளோசிங். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பிஞ்ச் கொடுத்தா கூடும், ஒரு பிஞ்ச் கொடுத்தா குறையும். சரிங்களா? அதுதான் இது செல்ஃப் ஸ்டார்டர். செல்ஃப் ஸ்டார்டர். அதுக்கு ஃபுல்லாவே என்ன விரல் யூஸ் பண்ணுவீங்க? டம்பிங். ஓகே. ரைட் சைடு. பிரேக்ல எத்தனை விரல் வைப்பீங்க? பிரேக்ல 4 விரல் வைப்போம். ஓகே. பிரேக்ல எத்தனை விரலால நம்ம பிரேக் பண்ணனும், பிடிக்கணும்? 4 விரலால பிடிக்கணும். இந்த சைடு லெஃப்ட் சைடுல உள்ள பிரேக் பேக் வீல். சரி. ரைட் சைடுல உள்ள ஃப்ரண்ட் வீல். வெரி குட் சிஸ்டர், சூப்பர். மிரர் எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லுங்க. மிரர் உங்களுக்கு நம்ம போயிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தலையை திருப்பி பார்க்க முடியாது. வெரி குட். ரைட் சைடுக்கு ரைட் சைடுல லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு மிரர். சூப்பர் சிஸ்டர். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதாப்பா? ஸ்பீடாமீட்டர்ல என்ன சொன்னோம்? ஸ்பீடாமீட்டர்னா 20. இப்போ நம்ம இப்போ பிகினரா இருக்கனால அப்புறம் 20 ரேஸ்ல தான் வாங்கிட்டு. இப்போ சாவி ஆன் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு காட்டுங்க. சாவி எப்படி ஆன் பண்ணுங்க? சைடுல இருக்கு, எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு காமிங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர் போட்டு காட்டுங்க. இண்டிகேட்டர் யூஸ் என்ன? டிம் அண்ட் ரைட் சுவிட்ச் யூஸ் என்ன சொல்லுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் போடுங்க. எந்த சைடு போடணும்? லெஃப்ட் போடுங்க. நல்லா போடுங்க. இப்ப சவுண்ட் கேக்குது, தெரியுதா? முன்னாடியும் லைட் எரியும், பின்னாடியும் லைட் எரியும். சரிங்களா? இண்டிகேட்டர் ரைட் ஹேண்ட் போடுங்க. ரைட் இண்டிகேட்டர். வெரி குட். இப்ப ரைட் சைடு எரியும். அது நமக்கு டிஸ்பிளேலயும் காட்டும். சரிங்களா? இப்ப நடுவுல லாங் பிரஸ் பண்ணா என்ன ஆயிரும்? கீழே உள்ளது என்னது? ஹாரன் அடிச்சு காட்டுங்க. வெரி குட். இது ஃபுல்லாவே டம்பிங்கர் தான் யூஸ் பண்ணணும். எப்பயுமே பிரேக்ல எத்தனை விரல் வைக்கணும்? 4 விரல். சரிங்க. பிரேக்கை பிடிக்கிறது 4 விரலால சேர்த்துதான் நம்ம பிரேக் பண்ணணும். ஸ்பீடாமீட்டர் நம்ம ஸ்பீடு கூட்ட என்ன ஆகும்? ஸ்பீட் டிஸ்பிளேல காட்டும். சரிங்களா? அது ஹெட்லைட் சுவிட்ச். இது என்னது? டிம் அண்ட் ரைட் சுவிட்ச். அது ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம டிம் அண்ட் ரைட் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டிம் அண்ட் ரைட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்பீடுக்கு இது நம்ம வெளிச்சம் குறைவா வேணுமா அதிகமா வேணும்ன்றதுக்கு தான் டிம் அண்ட் ரைட் சுவிட்ச். சரிங்களா? இப்ப அடுத்தது சாவி ஆன் ஆஃப் சொல்லி காட்டுங்க. செல் பட்டன் எது சொல்லுங்க. செல் பட்டன் காமிச்சிருங்க. சரி, ஓகே. சாவி ஆன் ஆஃப் சுவிட்ச் காட்டுங்க. எப்படி ஆன், எப்படி ஆஃப்? வெரி குட். கிளாக் டிவைஸ் படி ஆன், ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃப். சைடு லாக் எப்படி போட சொல்லியிருக்கோம்? சாவியை புஷ் பண்ணணும், லாக் பண்ணிடணும். வெரி குட். இப்படி ஆட்டி காட்டுங்க. அப்படி ஆட்டினா என்ன ஆகும்? டைட்டா இருந்துச்சுன்னா சைடு லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? அடுத்து சைட் ஸ்டாண்ட் எது சொன்னோம் காட்டுங்க. சைட் ஸ்டாண்ட் காட்டுங்க. எது? வண்டி அந்த பக்கம் சாச்சுக்கணும். அவ்வளவுதான். டொக்குன்னு அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஃபுல் ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? கிக் ஸ்டார்ட் எது சொல்லி காட்டுங்க. சொல்லி மட்டும் காட்டுங்க. கிக் ஸ்டார்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். வெரி குட், சூப்பர். நம்மளுடைய பாதை எப்பயுமே எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். சரிங்களா? மெயின் ஸ்டாண்ட் போடுறது என்னதான், எப்படிதான் யூஸ் பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கால் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகேவா? இப்ப உங்களுக்கு பேசிக் கிளாஸ் புரியுதா? இப்ப பெட்ரோல் எங்க போடணும்னு சொல்லியிருக்கோம்? இந்த சைடை ஓபன் பண்ணி இதை ஓபன் பண்ணோம்னா பெட்ரோல் டேங்க். சரி, ஏர் செக் பண்றது எப்படி சொன்னோம்?
ஏர் சர்க்குலர் 2 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ண சொல்லிருக்கீங்க. ஓகே. ஃப்ரண்ட்ல எவ்வளவு? 40. ஃப்ரண்ட்ல 40, சாரி பேக்ல 40. வெரி குட். ஃப்ரண்ட்ல 30. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். சரிங்களா? ஓகேவா? அப்ப புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பேலன்சிங் சொல்லியிருக்கோம். பேலன்சிங்ல வந்து நின்று எப்படி பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பிரேக்ல கை வைக்க கூடாது, 2 கையை ஹோல்டு பண்ணணும், நேரா ரோடு பார்க்கணும், ஒரு கை நேரா இருக்கணும், ஒரு கை வந்து எப்படி இருக்கணும், எல்போன் ஷேப்ல இருக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் நின்று பேலன்ஸ் பண்ணணும். இதுவே வந்து 1.5 டைம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பேலன்சிங் வந்து கத்துக்கணும். சரிங்களா? அப்ப நின்று பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. அடுத்து வந்து உட்கார்ந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. பிரேக்க பிடிச்சுக்கோங்க. ஒரு கால் இந்த தரையில இருக்கணும், அதுக்கு அடுத்த கால் எப்படி போகணும், அடுத்த தரைக்கு தான் போகணும். ஏறி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு முதுகு எப்படி வச்சுக்கணும், லைட்டா, ரொம்ப பேக்குக்கு போவேனா, லைட்டா பேக்குக்கு போனா போதும். பிரேக்ல இப்ப விரல் வேண்டாம். அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி பண்ணி காட்டுங்க. வெரி குட். இந்த மாதிரிதான் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு 1 hour பண்ணணும். சரிங்களா? 1 hour பண்ணாதான் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வண்டியுடைய வெயிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய பேலன்ஸுக்காக தான் இந்த கிளாஸ். சரிங்களா? இப்ப திருப்புங்க, வண்டியை லைட்டா திருப்புங்க. எப்படி திருப்பணும்? ரைட்ல திருப்புங்க, ஹேண்ட்பாரை திருப்புங்க, திருப்பி முன்னோக்கி வாங்க. நல்லா நல்லா நல்லா. ஹெட்ட திருப்புங்க, ரைட்ல திருப்புங்க. திருப்புங்க. அவ்வளவுதான், வாங்க வாங்க. வெரி குட். சரிங்களா? இது என்ன பேலன்சிங் சொல்லியிருக்கோம், உட்கார்ந்து பேலன்ஸ் பண்றது. சரிங்களா? அடுத்த பேலன்சிங் என்ன சொல்லி கொடுத்தோம், அடுத்த பேலன்சிங் எப்படி சொல்லி கொடுத்தோம், 2 பிரேக்கையும் பிடிச்சுக்கணும். 2 பிரேக்கையும் பிடிச்சு அட் அ டைம்ல என்ன பண்ணணும், 2 காலையும் தூக்கி வைக்கணும், தூக்கி இறக்கணும். லைட்டா முதுகு எப்படி வச்சுக்கணும், பேக்ல வச்சுக்கணும். 2 காலையும் தூக்குங்க. இறக்கையில 2 காலையும் ஸ்பீடா இறக்கணும். தூக்கையிலையும் 2 காலை ஸ்பீடா தூக்கணும், இறக்கையிலையும் 2 காலை ஸ்பீடா இருக்கணும். குயிக்கா பண்ணுங்க, டக்கு டக்குன்னு பண்ணுங்க. அடுத்து அடுத்து பண்ணுங்க. வெரி குட். அடுத்து அவ்வளவுதான். அது வந்து நமக்கு பண்ண பண்ண ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? எப்பயுமே வண்டியில ஏறப்ப பிரேக்கை பிடிச்சுதான் ஏறணும், பிரேக்கை பிடிச்சுதான் இறங்கணும். நம்மளுடைய லெஃப்ட்ல தான் ஏறணும், லெஃப்ட்ல தான் இறங்கணும். ரைட்ல ஏறவோ இறங்கவோ கூடாது. சரிங்களா? அதே மாதிரி வண்டியை விட்டு இறங்குறப்ப வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இறங்கணும். சரிங்களா? சாவியை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வண்டியை விட்டு நம்ம கீழே இறங்கணும். பிரேக்கை பிடிச்சு ஏறுங்க, பிரேக்கை பிடிச்சு இறங்க, உங்களுக்கு சேஃப்டி. இப்போ சைட் ஸ்டாண்ட் மட்டும் போட்டு காட்டுங்க, வண்டியை விட்டு கீழே இறங்குங்க. எப்படி இறங்குங்க, பிரேக்கை பிடிச்சு இறங்கணும். அவ்வளவுதான். சைட் ஸ்டாண்ட் மட்டும் போடுங்க. வெரி குட். ஈஸியா இருக்கா? இப்ப நிமித்து ஸ்டாண்ட் எடுங்க. சூப்பர். இப்ப வண்டியில ஏறி உட்காருங்க. எப்படி உட்காரணும், பிரேக்கை பிடிச்சு அதை மறந்துடவே கூடாது. சரிங்களா? ஈஸியா இருக்கா? அப்ப வெரி குட், சூப்பர்.